ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருந்த கொரியன் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கும் வரும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்டேஷனாக போகும். வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? லாஸ்ட் எபிசோடில் இதில் முடிச்சிருந்தாங்க. நம்ம யூனா வந்துட்டு லொக்கேஷன் தேடிட்டு இருக்க மாதிரி தானே முடிச்சிருந்தாங்க. கரெக்டாக நம்ம நாருமே பார்த்துருப்பாங்க. நாரம் வந்துட்டு அவங்க அம்மா கூட வர மாதிரி இருந்திருக்கும். மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நாரம் கிட்ட. நான் தான் உன்னோட தாத்தா, நான் தான் உன்னோட அப்பா, நான் தான் உன்னோட அம்மா, நான் தான் உன்னோட ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் நாரம் மட்டும் வந்துட்டு பேதன்னு முடிச்சு நின்றுட்டு இருப்பாளா. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோட என்ட்ரி. ஹீரோ வந்து அவர் ஹீரோ பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த மருமகளும் மாமியார் சண்டை போட்டுப்பாங்க. இவன் மருமகளாக இருந்தால் நான் நடிக்க மாட்டேன், இவன் மாமியார் இருந்தால் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு மாறி மாறி சண்டை போட்டுருப்பாங்களா. அப்போ தான் நம்ம யூனா வந்துட்டு நம்ம ஹீரோ நல்லா பார்ப்பா. நீ தானாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எத்து விடுவா. அதில் நம்ம ஹீரோக்கு வந்து மூஞ்சியெல்லாம் வந்து வீங்கிரும். அப்புறம் நீ யாருமா அப்படின்னு எட்டி பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கும் ஞாபகம் வரும். ஓ நீயா, ஆமாண்டா நான் தான், என்னோட போட்டை எரிச்சிட்டு அப்படி எதுவுமே தெரியாமல் போயிட்டியா நீ, அதுக்குள்ளே எவன்ட்டு நஷ்டீடு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போயிட்டுருக்கோம். அப்போ தான் வந்துட்டு நாரிமோட உண்மையான அங்கிள் வருவார். அவர் வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வெளியே நிற்கிறீங்கன்னா நாரிம் உள்ளே தனியாக இருக்கலாம். இல்லை அந்த அண்ணன் கேரக்டரில் இருக்கவ கூட்டிகிட்டு போயிருக்கான், அவளுக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படியா, சரி. ஸோ எல்லாருமே இருக்கீங்க இல்லைங்களா, எல்லாருக்குமே செட் ஆகிடுச்சு இல்லையா, எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரா? அதெல்லாம் நான் நல்லாவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இவர் தான் வந்து தாத்தா, அவர் தான் அப்பா, அதெல்லாம் சூப்பராக நடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரா. ஸோ இங்கே இவங்க தான் வந்துட்டு அக்கா அப்படின்றத, அதாவது நம்ம யூனா தான் அக்கான்றத அங்கிள் தானாக புரிஞ்சுக்கிறாரு. ஓகே எல்லாமே செட் ஆயிடுச்சுலப்பா, வாங்க வாங்க உள்ளே போகலாம், நாரம் தனியாக உள்ளே இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் அப்படி உள்ளே போகலாம் பார்ப்பாரு நைஸாக. நம்ம யூனா வந்துட்டு எங்கடா தனியாக போகிற அப்படி சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி ஒரு இழுத்துருவா. அப்புறம் நம்ம யூனாக்கும் நம்ம ஹீரோக்கும் வந்துட்டு தனியாக பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கோம். யூனா மரியாதை நீ எனக்கு செட்டில் பண்ணாமல் போன மரியாதை கேட்டுருண்டா. சரிம்மா புரியுது, எனக்கு கொஞ்சம் டைம் கூட, நான் என்னன்றதை பார்த்து சொல்கிறேன். என்னது பார்த்து சொல்கிறியா, மரியாதை செட்டில் பண்ணுற வேலையை பாரு, இல்லைனா வந்துட்டு அவ்வளோதான் டெய்லி இந்த மாதிரி வந்துடுவேன் நான் அப்படி சொல்லிட்டு இவனை மிரட்டிட்டு போவான் நம்ம ஹீரோவை மிரட்டினதை வந்துட்டு இவங்களுக்குலாம் உள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் அந்த எஸ்பெஷலி அந்த மருமக கேரக்டரில் இருக்கவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அவன் எவ்வளோ பாடுபடுத்தின நம்மளை, அவனை பாடுபடுத்துறதுக்கே ஒரு பொண்ணு வந்திருக்கா பார்த்தியா, இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம நாரம்லாம் வந்துடுவாளா. நாரம்லாம் வந்ததுக்கப்புறம் அவள் வந்துட்டு ஒரு ட்ராயிங் வரைஞ்சி வச்சுருப்பா. அந்த ட்ராயிங்கை வந்துட்டு அவள் வரைக்கும் பார்த்துட்ருப்பாளா. எல்லாருமே அந்த ட்ராயிங் பார்த்து குழந்தை சூப்பராக வரைஞ்சிருக்காள அப்படின்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்துட்ருப்பானுங்க. அப்போ வந்துட்டு அவள் அந்த அக்கா கேரக்டரில் இருக்க பொம்மை மட்டும் பார்த்துட்டே இருப்பாளா. அதை பார்த்த நாரம் அம்மா கேரக்டரில் இருக்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னம்மா உனக்கு வந்துட்டு உன்னோட அக்காவை ரொம்ப மிஸ் பண்ணுறியா, அச்சோ என்ன பண்ணுறது, நீ வெளியே பார்த்தால ஒரு பொண்ணு அவள் தான் உன்னோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே கோத்து விடுறாங்க. அதுக்கு மொத்தம் எல்லாருமே ஆமாம் அவள் தான் உன்னோட அக்கா, அவள் வந்து இப்போதைக்கு காலேஜ் போயிருக்கா, அதனால தான் நாரிமை பார்க்க முடியல, அவள் காலேஜ் முடிச்சு வந்த உடனே ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்ம நாரிமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அவள் தான் அக்கா அப்படின்றத குழந்தை மனசில் விதைச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு வேறு வழியே இல்லையா. ஸோ அதனால அண்ணன் ஆமாம் அவள் தான் அக்கா, கண்டிப்பாக நான் அவளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் இங்கே நம்ம யூனாவை காமிச்சு அவள் வந்துட்டு இன்டர்வியூக்காக ரெடி ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டு அடிப்பாவி என்னடி ஸ்கூல் ட்ரெஸ்லாம் போட்டு இன்டர்வியூக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா, ஆமாம் எதுக்கு இவ்வளோ லிப்ஸ்டிக் போட்டிருக்கா அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கா. என்ன இப்போ நான் எப்படி ரெடி ஆகணுமோ அப்படி தான் ரெடி ஆக முடியும், நீ இன்டர்வியூக்கு போகிற அதுவும் சிஎல்ல இருக்க ஒரு கம்பெனிக்கு, இந்த மாதிரி கேவலமாக போனேன்னா ஒன்றுமே வேலை கொடுக்க மாட்டான், ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு மரியாதையை வந்துரு அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்கா. அப்புறம் வந்துட்டு அவளுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டி பார்லர் தான் கூட்டு போயிருக்கா போல இருக்கு. அங்கே வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுற பையனை பார்த்தோன்னே இவளுக்கு ஞாபகம் வருது. ஆமாம் நேற்று நீங்களும் ஒரே ஃபேமிலியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த பையனும் இல்லை நான் வந்துட்டு அங்கே நடிக்க தான் போயிருக்கேன், அது ஒரு பார்ட் டைம் ஜாப் தான், ஏன்னா அந்த நாரம்னு ஒரு பொண்ணு பார்த்தல சின்ன குழந்தை, அவள் இப்போ தான் 2nd grade படிக்கிறா, அவளுக்கு வந்துட்டு ஃபேமிலியெல்லாம் லாஸ் பண்ணிட்டா ஆக்சிடெண்ட்டில், ஸோ அதுக்காக நாங்களாம் நடிக்க போயிருக்கோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையுமே அந்த பையன் சொல்லிடுறான். அப்புறம் ஒரு வாட்டி யூனா வந்துட்டு ஒரு பையன்கிட்ட காரில் வம்பிழுத்துருப்பா இல்லையா, அந்த பையன் வந்துட்டு இவளை வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துட்றான். நான் உன்னை இன்றைக்கி என்ன பண்ணுறேன் பாரு அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், அந்த மீன்லாம் கொண்டு போய்ட்டு அவன் மேலே கொட்டலான்னு பார்ப்பானா. கொட்டும் போது என்ன ஆயிரும்னா அவங்க ஒரு மீன் வலிக்கு இவனே கீழே விழுந்து இவன் மேலே எல்லாத்தையுமே கொட்டிப்பான். அச்சோ என்னப்பா பார்த்து நடந்து வர்றது இல்லையா, பாரு மீன்லாம் உன் மேலே கொட்டிடுச்சு, சரி நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண ஒழுங்கா அப்படி சொல்லிட்டு வெறுப்பு வேறு ஏற்றிட்டாங்கன்னு போயிடுறா. அவனுக்கா பயங்கர கடுப்பாக இருக்குது. அவனுக்கு கேரக்டர் நம்ம பேர் வைக்கலாம், இப்போதைக்கு கொஞ்சம் அவனை எதுவுமே டிஸ்கிரைப் பண்ணி கூப்பிடல, அதனால தான் நான் பேர் வைக்காமல் இருக்கேன். அப்புறம் இன்டர்வியூக்கு டைரெக்டாக எங்கே போகிறேன்னா நம்ம நாரிமோட அங்கிளோட கம்பெனிக்கு தான் இன்டர்வியூக்கே போகிறா. அங்கிளுக்கா இவளை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துடுது,
இவ தானே அந்த தால்கன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா அந்த பொண்ணு, அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் மூஞ்சியெல்லாம் மறைச்சிட்டு இன்டர்வியூவில் உட்காந்துட்டு இருக்காரு. இவளை உள்ளே போனவ என் பேர் தான் கிம் யூனா அப்படி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிறா. அப்புறம் அங்கே இன்டர்வியூ ப்ராசஸில் ஃபஸ்ட்டில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இல்லைம்மா நீங்கள் வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னே என்ன சொல்கிறீங்க, நான் பேசவே இல்லையா, அதுக்குள்ளே வெளியே போக சொல்கிறீங்க. ஆமாம்மா, நாங்கள் தான் ஆல்ரெடி கிளியராக சொல்லியிருந்தோம் இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வேலைன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ தான் கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் இருக்கே. ஆமாம், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நானும் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் சார். இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த பக்கம் பார்த்து பொறுமையாக போகணும், இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுமா அப்படி சொல்லிட்டு நம்ம யூனாவா லூஸ் மாதிரி அங்கங்கே நடந்துட்டுருக்கா. அதை பார்த்தோன்னே அவங்களுக்குலாம் இன்னும் கடுப்பு தான் ஆகுது. இந்த அங்கிள் வேறு வந்துட்டு ஃபேஸை மறைச்சி உட்காந்துட்ருக்காரு, அவள் கண்டுபிடிச்சிடக்கூடாது சொல்லி. அப்புறம் என்ன, அந்த மீன் மார்க்கெட்டில் பார்த்த அந்த பையன்தான் வந்துட்டு இவளை நோட் பண்ணிடுறான். ஓ, எங்கள் கம்பெனிக்கே வந்து வேலை கேட்குறியா, இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா, இப்போ ஒரு கேண்டிடேட் ஒன்று வந்து போச்சு, அது செலக்ட் பண்ணிங்களா? இல்லை அவளெலாம் செலக்ட் பண்ண முடியாது. சரி, எதுக்கு உண்மையிலேருந்து இவ்வளோ ஒரு பேட் ஸ்மெல் வருது, என்னடா மீனும் பர்ஃப்யூமும் சேர்ந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. சரி, இப்போ அதெல்லாம் விட, ஏன் அவளை செலக்ட் பண்ண முடியாது? ஏன்னா அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுடா. அதெல்லாம் இல்லை, நீ அவளை செலக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவளை சிரிச்சுக்கிட்டே ஒன்று சொல்கிறான். இங்கே பார்த்தா வந்துட்டு நாரம் அப்பா கேரக்டர் நடிக்கிறவர் வந்துட்டு செம்ம திட்டு வாங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி, டே ஏன்டா நீ உன்னோட லீட்ஸ்லாம் ஒழுங்காக காமிக்க மாட்டேற? சாரி சார், எனக்கு எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல. மற்றவங்கள எப்படி காமிக்கிறானுங்களோ அந்த மாதிரி தான் காமிக்கணும். நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக கஸ்டமர்ஸ் கிட்ட பேசணும்டா, காசு வாங்குற மாதிரி பேசணும். நீயே வந்துட்டு அவனுங்களை பார்த்து பாவப்பட்ட எவன்டா காசு கொடுப்பா? மரியாதையும் இன்றைக்கி நீ ஒழுங்காக பேசி லீட்ஸ் எல்லாம் வாங்குற. இன்றைக்கி மட்டும் வந்து எவனும் உனக்கு ரிட்டர்ன் காசு பண்ணலை, அப்புறம் இந்த வேலையை நீ மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுடுறாரு. அந்த மனுஷனா அவரை பார்த்து அவருக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அதனால சரி, இன்றைக்கி எப்படியாவது எதாவது பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வாயில் சுவிங்கம்லாம் போட்டுட்டு பேசுறதுக்கு ரெடியாக இருக்காரு. அந்த பக்கம் பேசுறது யார்கிட்டேன்னா, நம்ம நாரிமோட அம்மா கேரக்டர் நடிக்கிறவங்க தான். நாரிமோட அம்மானே கூப்பிடலாம், அதேமாதிரி நாரிமோட அப்பானே கூப்பிடலாம், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது இல்லைங்களா. ஸோ நாரிமோட அம்மா கிட்ட தான் பேசுகிறாரு. ஆனால் அவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்றது தெரியாது. அவங்களும் வந்துட்டு இவனா அப்படின்ற மாதிரி ஃபோன் எடுத்து வைக்கிறாங்க காதில். அவரை வந்துட்டு வாயில் சிவங்கம்லாம் போட்டுட்டு, என்னமோ உனக்கு காசு ரிட்டர்ன் பண்ணுறது அவனுக்கு ஐடியா இருக்கா இல்லையா அப்படி சொல்லி பயங்கரமாக கத்துறாரு. இல்லைங்க, எனக்கே கஷ்டம், அதெல்லாம் எனக்கு இங்கே தேவையில்லை அப்படி சொல்லிட்டு பேப்பர்லாம் வந்து வச்சு படிக்கிறாரு. இந்த மாதிரி தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அதனால நீ இந்த மாதிரி காசு வாங்கி ஊர் சுற்றுறதுல உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த லேடியா, எங்கள் அம்மா நான் 15 வயசு இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க, எனக்கு அம்மா இல்லை. அப்படியா, சாரிம்மா. சரி, நீ இந்த மாதிரி காசு வாங்கினு சுட்டினதெல்லாம் உன் புருஷனுக்கு தெரியுமா? ஆனால் எனக்கு தெரியும் உன் புருஷன் எங்கே வேலை பார்க்குறான்னு. கண்டிப்பாக அவங்ககிட்ட போய் நான் சொல்லுவேன். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, அப்புறம் எப்படி என் புருஷனை போய் நீ சொல்லுவேன்? கடவுளே, இது வேறையா? சரிம்மா, நீ ஒத்திக்கு வரியா? நான் நேரில் பார்த்து எப்படி காசு வாங்கணுமோ வாங்கிக்கிறேம்மா, மறுபடியும் உன் அட்ரஸை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்குது, இந்த மனுஷன் பேசுகிறதெல்லாம். அதனால உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்காங்களா. அப்போ வந்துட்டு அந்த மாமனார் கேரக்டரில் இருக்கவர், மாமனார்னே வச்சுப்போம், அவர் வராரு. அப்போ இவங்க, மருமகளோட ரூமுக்கு வரீங்க, இப்படி கொஞ்சம் கூட பெர்மிஷன் இல்லாமல் வரீங்க, நீங்களாம் ஒரு மாமனாரா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டுடுறாங்க. அதனால ஆமாம்ல, சாரிம்மா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு அவர். அப்புறம் இவங்களும் வந்துட்டு இவன் பேசுவான்னு பார்க்குறாங்க, பேசுகிற மாதிரி இல்லை. சரி, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறமா பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இவருக்கா, கடவுளே ஒன்று கூட நான் உருப்படியே முடிக்க மாட்டேன் போல இருக்கு, எனக்கு வேலையே போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. எங்கே நம்ம ஹீரோவை வீட்டுக்கு வந்து பார்த்தா யாரையுமே காணோம். டேய் சோம்பேறி பசங்களை எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்துட்டுருக்காரு. பார்த்தா நாரி மட்டும் தனியாக உட்காந்து ரூமில் அழுத்துட்ருக்கா. எங்கம்மா மற்றவங்களெல்லாம் யாருமே காணோம், நான் மட்டும் தனியாக வந்து அழுத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் க்யூட்டாக சொல்கிறா. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கே கஷ்டமாக போயிடுது. அதனால வந்து எல்லாருக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் வந்துட்டு அப்பாவும் அண்ணனும் ஓடி வந்துட்டுருப்பானுங்க. அப்போது டே, நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்டா நீங்களாம் வீட்டில் இல்லை சார், நான் வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். ஆனால் நான் உன்னை இங்கே தானே தங்க சொன்னேன். ஆனால் சார், எனக்கு வேறு வேலை கிடைக்காதே, அந்த வேலையை விட்டுட்டா. வேறு வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் உன்னை இங்கே இருக்க சொன்னால் நீ இங்கே தான்டா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பயமாக கத்திட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த அண்ணன் கேரக்டர் இருக்கவங்க கிட்ட, டே பிரஷ் மண்டையா, என் பேர் கோமின், அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, பிரஷ் மண்டியா, நான் சொன்னது மட்டும் செய்யடா, நான் உன்னை இங்கே தானே இருக்க சொன்னேன், ஏன்டா எங்கேருந்து போனேன்? ஆனால் எனக்கும் வேலை இருந்தது, இங்கே பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது, இனிமேல் தாண்டு 2 பேரும் வீட்டில் இல்லை, குழந்தை இருக்கிற டைமில் அவ்வளோதான்டா அவங்கள அப்படி சொல்லிட்டு பயணம் மிரட்டிகிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த மற்ற 3 பேருமே வந்துட்டு ஏதோ ஒரு ஈவெண்ட் மாதிரி போயிட்டுருக்கு, ஃப்ரீயாக ஏதோ தரேன்னு சொல்லிட்டாங்க போல இருக்குது. அங்கே நின்று என்னத்தையும் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதனால உங்ககிட்டலாம் நான் எவ்வளோ வாடிடா சொல்கிற பேச்சு கேட்க மாட்டீங்களாடா நீங்கள் அப்படி சொல்லிட்டு பயங்கரமான வீரப்பட்டு கத்திட்டு இருக்காரு.
உன்னோட வீட்டில் தானே இருக்க சொன்னேன், எதுக்குடா வெளியே வந்த? இல்லை சார், வீட்டில் இருந்து போர் எடுத்துச்சா, ஸோ அதுதான் என்ன நடக்குதுன்னு வெளியே பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு போயிடலாம் நினச்சோம். நீ நினைப்படா, குழந்தை அங்கே வந்து தனியாக இருக்கா, அது கூட அறிவு இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. அப்புறம் வந்துட்டு அந்த கேள்வி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து லிஃப்ட்டில் ஏறுவாரா. அதே லிஃப்ட்டில் வந்துட்டு இந்த மாலோட ஓனர் தான் அந்த பொண்ணு. ஆக்சுவலி அந்த பொண்ணு தானே இன்டர்வியூ எடுத்திருப்பா, அவள் தான் அங்கே இருக்கா. அவளும் ஏறுவாளா. அப்போது அதை பார்த்துட்டு நான் தான் வரேன்னு தெரியுதுல்ல, எதுக்கு லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணுற நீ? நான் என்ன பண்ணுறது, லிஃப்ட்டு கேர்ள்லாம் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணி மேலே போனதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கே மேலே போக தெரியும், அதனால தான் நான் வந்தேன். என்னை பார்த்தா உனக்கு என்ன எலிவேட்டரில் ஹெல்ப் பண்ணுற பொண்ணு மாதிரி இருக்கா? ஆமாம், அப்படி தானே இருக்கா, யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்க, அப்போ நீ எலிவேட்டரில் ஹெல்ப் பண்ணுற பொண்ணு தானே? இந்த மாலே, இந்த மால் சரி, எதுக்கு இந்த லூஸ் பேங்கிட்லாம் நான் எதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம எலிவேட்டர் பொண்ணே சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சார், நான் வந்துட்டு இந்த எலிவேட்டரில் ஹெல்ப் பண்ணுற பொண்ணாக இருக்கேன். அப்புறம் என்ன ஓவராக பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ எகிரிட்டு வர்றாரு. இவெல்லாம் என் தலையெழுத்து அப்படின்ற மாதிரி சைலண்டாக நின்றுட்டுருக்கா. அப்புறம் அவங்க வந்துட்டு இந்த மால் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுற ஒரு கும்பல் போல் இருக்குது. அங்கே இருந்தால் காசு கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இந்த லேடி அவங்க வந்து கத்திட்டு இருப்பாங்களா, இந்த மால் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவும் அந்த மாலோட ஓனரும் அந்த பொண்ணு வந்துடுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, அந்த பொண்ணு பேசலான்னு போவாளா, அதுக்குள்ளே நம்ம ஹீரோ, இங்கே பாருமா, நீ எலிவேட்டர் பொண்ணு தானே, நீ எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிற, நான் பார்த்துக்கிறேன், இங்கே பாரு கேள்வி, நீ மரியாதையே வந்துரு, நீ ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு நிறைய பாக்கி கொடுக்க வேண்டியது இருக்குது, அது இல்லாமல் இன்றைக்கி நீ பெரிய தப்பு வேறு பண்ணிட்ட, எதுவுமே நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. அதுக்குள்ளே அங்கே ப்ரொட்டஸ்ட்டில் மற்றவங்களாம் வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க, அந்த பொண்ணு தான் டேரக்டர், மாலோட டேரக்டரே அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பாட்டி தான் வந்து என்ன பண்ணுன்னா, நான் உன் மேலே வந்துட்டு இன்றைக்கி முட்டி அடிக்காமல் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு முட்டியை தூக்கி அடிக்க போகும். அந்த பொண்ணு முகத்துலேயே வந்து படுற மாதிரி இருக்கும். அப்போ கரெக்டாக வந்து நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அந்த பொண்ணை காப்பாற்றி விட்டுருவார். எல்லா அடியுமே நம்ம ஹீரோ மேலே தான் விழுந்துட்டுருக்கோம். அதெல்லாம் அந்த வேணும்னே அந்த பாட்டிமா பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோவாக ரொம்ப பொறுமையாக அந்த கேள்விக்கிட்ட போயிட்டு என்ன சொல்லுவார்னா, இங்கே பாரு கேள்வி, நீ உன் எல்லையை மீறிட்ட, போலீஸை கூப்பிட்டு மாட்டி விடுற வேலைலாம் என்னோடய வேலை கிடையாது, நான் அதுக்கு மேலே தான் உன்னை பெருசாக பண்ணிவிடுவேன், மரியாதையாக எங்கேருந்து ஓடி போயிடு அப்படி சொல்லிட்டு மிரட்டுவார். உடனே அந்த கேள்வி அங்கேருந்து ஓடிடுமா. அப்போ வந்துட்டு இந்த பொண்ணு என்ன சொல்லுவான்னா, எங்கள் மாலில் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் ரூம் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குளித்து ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அதாவது நம்ம ஹீரோ மேலே லைட்டாக அவளுக்கு ஒரு கொஞ்சம் கன்சர்ன் வந்திருக்கும், ஹீரோ காப்பாற்றினார் இல்லைங்களா, அதனால. அப்புறம் நம்ம ஹீரோவும் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வெளியே நிற்பாரா. அவளுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ லைட்டாக பிடிச்சிச்சா என்னன்னு தெரியல. ஆனால் அவள் நம்ம ஹீரோ கிட்ட என்ன கேட்பார்னா, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ஃபிட்டாக இருக்குல்ல அப்படின்னு கேட்பா. நம்ம ஹீரோவா ஓகே தான், சரி நீங்கள் வேணா அந்த அழுக்கு துணி என்கிட்ட கொடுங்களேன், நான் வேணா துவைச்சிட்டு, ஆனால் எப்படி உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி சொல்கிறது அப்படின்னு சொல்லி தேங்கி கேட்பா. இப்போ நம்ம ஹீரோவா அங்கே இருக்க பெண் எடுத்து ஃபோன் நம்பரை அவள் கையில் எழுதிட்டு அவர் பாட்டுன்னு கேஷில் போயிட்டுருப்பாரு. இதெல்லாம் பார்த்து அவள் மிஸ்மரைஸ் ஆகிட்டுருக்கா. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம யூனா வந்துட்டு எப்படியோ ஒரு வீடு பிடிச்சிட்டா போல இருக்கு. அங்கே இருக்க ஒரு ஆன்ட்டிக்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ கம்மியான ரெண்ட்டுக்கு எங்களுக்கு வீடு கொடுத்ததுக்கு. அது சரி, உன்னோட லக்கேஜில் நம்ம இவ்வளோ பெருசாக இருக்குது, ஏதாவது நாயை தான் வளர்க்குறியா? நாய் இல்லை, ஆனால் அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுவாள். பார்த்தா 2 தம்பியை தான் வந்து லக்கேஜை பேக் பண்ணி கொண்டு வந்திருப்பா. அப்போ இன்னொரு தம்பி வந்துட்டு, அக்கா நம்மளுக்கு வீடு கிடச்சிருச்சா அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வருவானா. அவளை தான் அந்த ஆண்டி துரத்தி விட்டுட்டாங்க போல இருக்கு. சாரிடி, என்னால் உனக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியல. பரவாயில்லடி, எனக்கு தெரிஞ்சது தானே இதெல்லாம், 3 பசங்களை வச்சுட்டு நான் என்ன தான் பண்ண போகிறணும் அப்படின்ற மாதிரி நம்ம யூனா வந்து தலையை பிச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. அப்புறம் இவங்க 2 பேரும் ஆரம்பிக்கிட்ட என்ன பேசுதுன்னு தெரியாமல் கண்ட மேய்க்கு பேசிகிட்டு இருப்பானுங்க. அப்புறம் நம்ம பேசுறது கரெக்டாக இருக்கானே தெரியலையடா அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்துட்டு மண்டை பிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியே என்ன நடந்துகிட்ருக்கோன்னா, இவங்க 3 பேரும் நிற்க வச்சு நம்ம ஹீரோ வந்து குழி தோண்டிகிட்டு இருப்பாரு. இங்கே பாருங்கடா, இனி எவனாவது என் பெர்மிஷன் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு இறங்கி போனீங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது, இப்போ உங்களோட சவக்குழி தான் நான் வந்துட்டு தோண்டிகிட்டு இருக்கேன், அப்படியே 3 பேரையும் புதைச்சி விட்ருவேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேருந்து அக்ரிமெண்ட் சைன் வாங்கிட்டு இருக்காரு. அப்புறம் இவங்க 3 பேர் உள்ளே போயிட்டு, உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களும் வெளியே போயிட்டு பயந்துட்டு சைன் போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களா. சரி, அந்த நாரமோட அக்கா கேரக்டரில் ஒரு பொண்ணு இருந்தாலே, ஆமாம் அவள் தான் சூப்பராக இருந்தா, இந்த தால்கனை கூட மூஞ்சிலே ஒரு கிக்கு விட்டாலே அவள் தான், அவள் எங்கே போனா, அவள் வந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் வந்துட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்துடுவாரா. அப்பா இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்ததில்ல, 4 வாங்க அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பாரு. அப்புறம்
ஆ அண்ணி நீங்கள் இன்னும் சமைக்கலையா, சமைங்க அண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. சமைக்கணுமா, எனக்கு சமைக்க தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூடி நின்று பேசிகிட்டு இருப்பானுங்க. எனக்கு சமைக்க தெரியாதுடா, யாரா எனக்கு சமைக்க தெரியும்னு சொன்னது. ஆமாம், கேர்ள்ஸும் சமைப்பாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு பீஸா ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. ஒருத்தவங்களுக்கா பீஸா வந்துட்டு கொடுத்துட்ருப்பாங்க. கடைசியாக ஒரே ஒரு பீஸா மட்டும் வந்து லெஃப்டாக இருக்கும், அதாவது அப்படியே விட்டுருப்பாங்க. அப்போ இந்த தாத்தா வேணும்னே அது உன்னோட அக்காக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நாரிமோட காதில் சொல்லி விட்டுருவாரு. நாரிமா நம்ம ஹீரோவை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பா. நம்ம ஹீரோவை என்னம்மா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்பாரு. அந்த பீட்சாவை காமிச்சு காமிச்சு ஏதோ சொல்ல வருவா. அப்போ அவங்களே வந்துட்டு நாரிம் வந்துட்டு அவங்க அக்காவை மிஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு நாரிம் அப்பா கேரக்டரில் இருக்கவர் என்ன சொல்வார்னா, ஆமாம் என்ன பண்ணுறது, உங்கள் அக்கா வந்து ரொம்ப படிப்பாளியாக இருக்கா, இப்போ கூட வந்துட்டு காலேஜ் லைப்ரரியிலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதையே விடுவாங்க. அந்த டைம் கரெக்டாக நம்ம யூனா வேற வந்துட்டு வீட்டு பெல் அடிப்பாளா. உடனே எல்லாருமே பாத்தியா பொண்ணுக்கு 100 ஆயுசு சொன்னோடனே வந்துட்டா, உங்கள் அக்கா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ வந்து தாத்தா வந்துட்டு வா நேரம் நம்ம போயிட்டு டோர் திறக்கலாமா அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஹீரோ தான், நீ ஒன்றும் போத்தாவல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வெளியே போவார். என்னம்மா வேணும் உனக்கு, எதுக்குமா இந்த வீட்டுக்கு டெய்லி வர, நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டியா சொல்கிறது, போட்டு நீ தான் எரிச்ச, ஆனால் நான் அதை பார்க்கவே இல்லையே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, மரியாதை நஷ்டீடு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் அவளுக்கும் சண்டை போயிட்டுருக்கோம். அப்புறம் நம்ம ஹீரோ சமாதானப்படுத்தி நீ வாமா அப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பார் குடிக்கிறதுக்காக. அப்புறம் இந்த பக்கம் வீட்டில் பார்த்தா நார்மலாக தூங்கினதுக்கப்புறம் இங்கே கீழே சண்டை போயிட்டுருக்கோம், யாருக்கு எந்த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு இந்த பெரிய ரூம் எனக்கு தான், என்னது உனக்கு ஒரு ரூமா, அதெல்லாம் கிடையாது, ஜென்ஸ்லாம் ஒரு ரூம் லேடிஸ்லாம் ஒரு ரூம் அதான் சொல்லியிருக்காங்க. எனது உன் கூட நான் தூங்கணுமா, ஆமாம் எனக்கு என்ன உன் கூட தூங்கணும்னு ஆசையா, எல்லாம் என் தலையெழுத்து, என்ன பண்ணுறது அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வேணால் அந்த டைனிங் டேபிள் கீழே போய் படுத்துக்கொடி, அதெல்லாம் முடியாது, அது எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை போயிட்டுருக்கோம். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு யோனா கூட வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண வந்தவர், சரி உன் போட்டுக்கு எவ்வளோதாம்மா காசு ஆகும், சும்மா போட்டுன்னு சொல்லிட்டு இருக்கே, அப்படியா 400,000 வான் தேவைப்படும், கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே என்னது அவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆகிட்டு இருப்பாரு. தெரியுதுல்ல அப்புறம் எதுக்கு நான் வாய்ஸ் அவடெல்லாம் விடுற, நீ எனக்கு தெரியும் உன்னால் ₹1 கொடுக்க முடியாது, ஆனால் 1 மில்லியன் பத்துக்கு என்கிட்ட ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இருக்குது. என்னது ப்ராஜெக்டா, ஆமாம், ஆனால் அதுக்கு வந்துட்டு உன் வயசில் இருக்க பொண்ணே எனக்கு கொஞ்சம் தேவைப்படும், அது மட்டும் எப்படியாவது நீ ரெடி பண்ணி கொடுத்தனா மேபி நான் உன்னோட போட்டோட காசை கூட சீக்கிரம் கொடுத்துருவேன், நீ கொடுத்து கிழிச்சதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு வேறு வந்துட்டு கொமெண்டிட்டு வாமிட் வர மாதிரி இருக்குமா, இது வேறையாடா அப்படி சொல்லிட்டு அவன் கூட ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பான். அவனை கூப்பிட்டுட்டு மரியாதையை அவனை எங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு, நாளைக்கு மதியம் அவனை வந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவனை அங்கேருந்து போயிடுவான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம நாரும் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும். எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பாசமாக பேசி வழி அனுப்பிட்டு இருப்பானுங்களா. அப்போ வேணும்னே வந்துட்டு நாருமோட அம்மா கேரக்டர் இருக்க லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பாக இன்றைக்கி வந்துட்டு உன்னோட அக்கா இல்லாமல் அங்கிள் வீட்டுக்கே வரமாட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதே மாதிரி அங்கிளுக்கும் என்ன பண்ணுவார்னா, ஆமாம் கண்டிப்பாக இன்றைக்கி உன்னோட அக்காவோடு தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி நாருமை கொண்டு போய் ஸ்கூலில் சமத்தாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு போவாரா. அதே ஸ்கூலில் தான் நம்ம ஹீரோயினும், அதாவது நம்ம யூனாவும் வந்துட்டு அவங்களோட கடைசி தம்பியை சேர்த்துருப்பாங்க. அவன் பேர் சாம். அவன் ரொம்ப சமத்து. அவனை வந்துட்டு அமைதியாக இருக்கணும்டா புரியுதா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. வெளியே வரும்போது தான் நம்ம நாருமே பார்ப்பாங்க. நாரும் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக நடந்து வந்துட்டு இருப்பாளா. அவகிட்ட அதாவது அந்த எல்லோ ஹேர் பையன் அவன் சொல்லியிருப்பான் இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி உன்னதான் நாரும் வந்துட்டு அக்காவை நினச்சிட்ருக்கா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பான். ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம யூனாவும் வந்துட்டு நார்ம்கிட்ட தயங்கி பார்த்துட்ருப்பாங்க. அப்புறம் டீச்சர் கேட்கும்போது அண்ணா அவளோட அக்கா தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. அது பார்த்துட்டு ஓ அப்படியா, அப்போனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாரும் உன்னோட அக்காவுக்கும் பாய் சொல்லுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நாரும் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாள், இனிமேல் பேச மாட்டான். இவங்களே வந்துட்டு யூனா என்ன சொல்லுவான்னா, நாரும் நல்லா படிக்கணும் சரியா, ஃபைட்டிங், டீச்சர் சொல்கிறத கேளு அப்படி சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். நம்ம நாருமுக்கு நம்ம அக்கா கேரக்டர் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு இருக்க போல இருக்குது. ஸோ அதனால் அவளும் வந்துட்டு ஏக்கமாக பார்த்துட்டு கிளாஸ் ரூம்குள்ளே வருவாளா. டீச்சர் வந்துட்டு ஃபார்மில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க, நாரும் யார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. நாரும் வந்து என்னென்ன தெரியாமல் அப்படி நடந்து போய் நம்ம சாம் பக்கத்தில் போய் உட்காருவா. சாமாக அவன் ஃபேமிலியை பற்றி ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷனே கொடுத்துட்ருப்பான். என் பேர் சாம், என்னோடய அப்பா அம்மா வந்துட்டு எனக்கு 4 வயசு இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க, இப்போது என்னை பார்த்துக்கிறது என்னை சும்மா திட்டிகிட்டே இருக்க ஒரு அக்காவும், அப்புறம் 2 போரிங்கான கேரக்டரில் இருக்க அண்ணாவும், உனக்கு எப்படி அப்படி சொல்லிட்டு அவன் க்யூட்டாக பேசிகிட்டு இருப்பான்.
ஆனால் நாருமா எதுவுமே பேசாமல் என்னடா இவன் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி அவளும் க்யூட்டாக இவனே பார்த்துட்ருப்பா. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு யூனா காலில் பிடிக்காத குறையாக வந்துட்டு இந்த வேலைக்கு கூப்பிட்டுட்ருப்பாரு. கொஞ்சம் நாரிமோட அக்காவும் நடிமா அப்படின்ற மாதிரி சொல்லி, அதுக்கு இவங்களும் இந்த அளவுக்கு மரியாதை பார்த்தாது, இன்னும் மரியாதை வேணும், ப்ளீஸ்மா தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவாக இறங்கி போய் கேட்பாரு. அப்புறம் அவங்க யூனா ரொம்ப யோசிச்சுட்டு சொல்வானா, ஆனால் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ்லாம் என்னென்னு சொல்வானா, எனக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் ஒரு இடம் வேணும், என்னோட மீன்லாம் நான் விற்கணும் இல்லையா, அதுக்காக எனக்கு ஒரு இடம் வேணும். அப்புறம் செகண்ட் கண்டிஷன், எனக்கும் என் தம்பிங்களுக்கும் தனியாக வந்துட்டு ஒரு வீடு வேணும், அதில் வந்து 2 பெட்ரூம் இருக்கணும், ஒரு கிச்சன் இருக்கணும், ஒரு நல்ல வியூவோடு இருக்கிற மாதிரி ஒரு வீடு வேணும். அப்புறம் 3வது கண்டிஷன், இந்த சிஸ்டர் கேரக்டர் ரொம்ப டிமாண்டாக இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு கொடுக்குற காசை விட எனக்கு கொஞ்சம் டபுள் மடங்கு வேணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு வந்து மண்டை காஞ்சிட்ருக்கோம். அப்புறம் நம்ம யூனா சொன்ன மாதிரி அவங்களுக்குன்னு தனி வீடு, அது ஒரு நைஸ் வியூவோடு இருக்கிற வீடு, அது மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இந்த பக்கம் பார்த்தா நார்மலோட அப்பா கேரக்டரில் இருக்கவர்கிட்ட வந்துட்டு அவர் ஆஃபீஸில் போய் சொல்லிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி எனக்கு இந்த ஒர்க் செட் ஆகலை, நான் யூரோப் போய் படிக்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு வந்துட்டு அங்கே இருக்கவனுங்களாம் கடுப்பாயிட்டு, டே என்னடா நீ பண்ணதெல்லாம் ஒரு வேலை, அதுக்கு வேறு நீ இப்படிலாம் பேசுறியா சொல்லிட்டு அவர் அடிக்கிறதுக்கு மாதிரிலாம் போவானுங்க, எதுக்கு அடிக்க போகிறானுங்கன்னு தெரில. அப்போ நம்ம ஹீரோ தான் வந்துட்டு கொஞ்சம் காப்பாற்றி விடுவார். காப்பாற்றி விட்டுட்டு தனியாக வரும்போது என்ன சொல்லுவார்னா, சரி நீ ஒரு 9 மணி வரைக்கும் டைம் எடுத்துக்கோ, நீ என்ன டிசிஷன் எடுக்கிறாலும் எல்லாமே உன் டிசிஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். இந்த பக்கம் எல்லோரும் 9 மணிக்கு ஷார்ப்பாக வீட்டில் வந்து ஆஜராயிருப்பாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி, ஏன்னா வந்து ஷார்ப்பாக 9 மணிக்கு வந்துட்டு நார்மலோட உண்மையான அங்கிளுக்கு அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும், ஃபேமிலி ஃபோட்டோவாக. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, இந்த அப்பா வருவானா மாட்டானா அப்படின்ற மாதிரியே வந்துட்டு ஹீரோ வந்து யோசிச்சுட்டே இருப்பார். 9 மணி ஆகிடும், ஐயோ வரமாட்டான் போல இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது கரெக்டாக வந்துட்டு அப்பா கேரக்டரில் இருக்கவர் வந்துடுவார். வந்தோடனே அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடும். பார்த்தியா என் பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ நாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஹாய்லாம் சொல்லுவாளா, அதாவது பேச மாட்டா, கையிலே ஆக்ஷன் தான் காமிப்பா. அதை பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக போயிடும். நாரும் பாருப்பா பழைய மாதிரி இல்லை, முன்னேறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. சரி சரி வாங்க 9 மணி ஆயிடுச்சு, ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஃபேமிலியாக உட்காருவாங்க. அப்படியே ஒரு சூப்பரான ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஃபேமிலி ஃபோட்டோவாக காமிப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. ஸோ நாளைக்கு பார்க்கலாம்.